ஒத்து போகும். இந்த சுவிட்ச் எதுப்பா? மூணாவது போடுங்க. அதான் இல்லை இன்னொரு போடுங்க. ரெண்டாவது அதான் அதே தான். தெரிய மாட்டேங்குது. அந்த இது இருக்குல்லப்பா உங்களுக்கு ஜன்னல் வெளிச்சா. ஆமாம், அதை சாப்பிடுங்க. தெரியுதா? தெரியுது. இந்த கதவை கூட ஒன்று சாத்தி. அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமர ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருடானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை, சஷ்டி திதி, இரவு 9:57, பின்னாடி சப்தமி திதி, மக நட்சத்திரம், சித்த யோகம், பின்னாடி அமிர்த யோகம். இன்றைக்கி ராவுகாலம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9, குளிகன் 10:30 to 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. ராசிநாதன் அதிலே இருக்கார். ராசிநாதன் அதிலே இருப்பது பெரிய சிறப்பு. 2 கூடிய சுக்கிரன் 2ல் இருக்காரு, குரு 2ல் இருப்பது சிறப்பு. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், பாக்கியசாலி, அருமையான இடம். ஆகவே இன்று மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இன்று ஜென்ம குரு, அதனால் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். 2ஆம் அதிபதி 2ல் இருக்கார். சந்திரன் 4ல் இருப்பது, இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறது. ராகு 11ல் இருக்குது, சனி 10ல் இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். குரு 12ல் இருந்தாலும் அவர் விரயத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்ல நிறைவாக இருக்கிறது. 10ல் ராகு இருக்கிறது. 10ல் ராகு இருந்தால் தொழில் நல்ல நிறைவாக இருக்கிறது. ஆகவே மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். 12ஆம் இடத்தில் இருக்கார் குரு. சுப விரயங்களாக பண்ணுங்க, நல்ல விரயங்களாக செய்யுங்க, நல்லது என்று சொல்வது. அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. குரு 11ல் இருக்கார். சுக்கிரன் 11ல் இருக்காரு, சூரியன் 11. இதெல்லாம் நல்ல அமைப்பு. ஆனால் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார்? காரியங்களை தாமதப்படுத்துவார், சீக்கிரமாக நடக்க விட மாட்டார். எந்த காரியத்தையும் மெதுவாக செஞ்சு அப்புறம் தான் நடத்துவார். குரு 11ல் இருக்குது, அது ஒரு பெரிய சிறப்பு.
11ஆம் இருந்துக்கிட்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். தாமதமானாலும் நல்ல விதமாக முடியும் என்று சொல்வது. சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 2ல் இருக்கார். ராசிநாதன் சூரியன் சிம்மராசி என்பவர்களுக்கு 10ல் இருக்கார். குரு 10ல் இருக்கார். சுக்கிரன் 10ல் இருக்கார். 10ல் குரு இருப்பது நல்ல அமைப்பு கிடையாது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பெயர்கள் ஏற்படும். ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, கவனம் தேவை. சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் இல்லை. எந்த கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இல்லை. ஆகவே கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள் என்று. நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்காங்க, சனி 6ல் இருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு நிறைவான நாள். நல்ல நிறைவான அமைப்புகள் ஏற்படும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி 6ல் இருப்பதும் நல்லது, மற்ற கிரகங்கள் பலமாக இருப்பதும் நல்லது. அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. அஷ்டம குரு என்று சொல்வது. 8ஆம் அதிபதி 8லே இருக்காரு, சூரியன் 8ல் இருக்கார். ஆக கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த காரியமும் உங்களுக்கு சீக்கிரமாக நடைபெறாது. துளாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு 6ல் ராகு இருக்கு. இந்த 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதனால் அது ஒரு பெரிய சிறந்த அமைப்பு என்று சொல்வது. 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நல்ல பலன்களை தரும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்காங்க. 7ஆம் இடத்துல இருக்காங்க. 7ஆம் அதிபதி 7லே இருக்கார். குரு நல்ல இடத்துல இருக்கார். குரு நல்ல இடத்துல இருப்பது அருமையான அமைப்பு உங்களுக்கு. ஆனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்று நல்லதெல்லாம் நடக்கும். ஆனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அடுத்து தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. 7.5 சனி முடிந்தது. சனி தனுசு ராசி என்பவர்களுக்கு இனி சனி பகவான் ஒரு 3ஆம் இடத்துல இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார். அதனால இனிமேல் 7.5 சனியினுடைய காலம் உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரும். இப்பொழுது வராது. ஆகவே தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு 6ல் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லதே நடக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாய் 5லே இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 7.5 சனியுடைய காலம் என்ன உங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். திருமணம் நடக்கும். வீடு கட்டலாம், வேலைக்கு போகலாம், கடல் பயணம் போகலாம். இதெல்லாம் மகர ராசிக்கு நடக்கும். ஆனால் 2 ஆண்டுகள் நீங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அன்பான கும்பராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா 5 ஆண்டுகள் இருக்குது இந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளவும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் எதுவுமே சரியாக இல்லை. ஆக ஒரு 5 ஆண்டுகள் நீங்கள் பார்க்கணும். அதில் குரு வேற இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து மீனராசி என்பது உங்களுக்கும் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த 7.5 சனி பகவான் உங்களுக்கு என்ன 7 ஆண்டுகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. 4ஆம் அதிபதி மட்டும் பலமாக இருக்கிறார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக நடக்கணும். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்தை பார்க்குறார். அருமையான அமைப்பு. இந்த பார்வை குரு பகவானுக்கு நல்ல பார்வை. 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பார்வை குருவனுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு இருப்பதை விட பார்வைக்கு நல்லது. அதனால் மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மக்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. சிவ வழிபாடு பண்ணுங்கள். சனீஸ்வரனுடைய வழிபாடு பண்ணுங்கள்.
கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள், நன்மை. அதனால் பக்தி செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லா மக்களும் எல்லா நலன் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.